கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி அன்போடு இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். கிறிஸ்துவின் உபதேசம் இது நம் வாழ்வின் அவசியம் என்ற தலைப்பின் கீழாக தொடர்ந்து நாம் சத்தியங்களை கற்று வருகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம், கர்த்தர் தகுதியானவர்களை தம்முடைய பணிக்கு ஏற்படுத்துகிறார். தேவனுடைய பணியை செய்யும்படி மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். சத்தியத்தை எடுத்து சொல்லுவதற்கு, தேவனை துதித்து பாடுவதற்கு, அவருக்கு பிரியமானபடி வாழ்வதற்கு, அவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வாழக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் எல்லாம் மனிதனுக்கு இருக்கிறது. இதை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும். பிறகு மற்ற மக்கள் இதை பெறுவதற்கு அவர்கள் உதவியாக இருக்க வேண்டும். அந்த வேலையை செய்வதற்கு தேவன் எல்லாரையும் அழைத்து அந்த வேலை செய்ய ஒப்பு கொடுப்பது கிடையாது. அந்த வேலை செய்வதற்கென்று சில தகுதிகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த தகுதி உள்ள பிள்ளைகளை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் அந்த வேலையிலே அவர் பயன்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார், மேலும் பெருக செய்வார். தகுதி இல்லாத ஒருவரை நாம் ஒரு வேலையில் அமர்த்துவது கிடையாது. அப்படி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு பயிற்சியும் கொடுக்கும். தகுதி தானாக வருவது கிடையாது. நாம் எனக்கு தகுதி இல்லை அல்லது உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் நம்ம பேச கேட்போம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த தகுதியை நமக்கு கொடுக்கிறவர் யார்? எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறவர் தேவன். யாக்கோபு 1:17 படிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரலோகத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிகழ்வதும் இல்லை. அப்ப நன்மையான எந்த ஆசீர்வாதமும் தேவனிடத்திலும் தான் வருகிறது. வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும், விசுவாசிக்கணும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற இந்த விருப்பம் எல்லாம் ஒரு நன்மை, ஒரு நல்ல விஷயம். இந்த நன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் தான் தர வேண்டும். அதாவது அழகா சொல்றார், நன்மையான எந்த ஈவும், எந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், தேவனுக்காக வேலை செய்யணும். அந்த வேலை செய்வதற்கு தேவன் யாரை ஏற்படுத்துறாரு? தகுதியான பிள்ளைகளை ஏற்படுத்துறாரு. அந்த தகுதி தேவன் யாருக்கு கொடுக்குறாரு? இப்போ இன்னொரு வசனம் படிப்போம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கும் நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் கிறிஸ்துவனுடைய ஊழியத்தை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர். ஒரு அப்போஸ்தலனாக இருக்கார், சத்தியத்தை சொல்லுவதற்காக. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சியாக அவரை தேவன் ஏற்படுத்துகிறார். அந்த தகுதியை தேவன் அந்த மனிதனுக்கு கொடுத்தார் என்று அவரே சொல்றார். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல நாங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும், நாங்கள் எங்களுக்குரிய தகுதிகளை வளர்த்து கொள்ள முடியும். ஆனால் சில நேரத்தில் அப்படிதான் நம்ம சொல்கிறோம், தகுதியை வளர்த்து கொள்ளுங்க, தகுதியை ஏற்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு. தகுதியை நாம் வளர்க்க முடியாது, உலகம் அதை சொல்லுது. ஆனால் தேவனுடைய வசனம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்க, நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை நாங்கள் யோசிக்கிறது கூட தகுதி இல்லைங்கிறார். நான் இதை யோசிச்சேன்னா இதை செஞ்சிருவேன், எனக்கு மட்டும் அந்த யோசனை வரமாட்டேது. அந்த யோசனை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு கொஞ்சம் காலம் கொடுங்க, நான் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு. சரி, அப்படி செய்கிறதுனாலே அவர் யோசிச்சு அந்த ஒரு நல்ல ஆலோசனை, நல்ல ஒரு புத்திமதி சொல்லிடுவாருன்னா தேவன் அந்த யோசனை கொடுத்தாதான். அப்போ 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாரு, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. அப்போ தகுதி நமக்கு வேணும். அது தகுதி இருந்தால் தான் தேவன் அவருடைய பணியில் நம்மளை பயன்படுத்துவார். அப்படி இல்லாத பட்சத்தில் நமக்கு அந்த வாய்ப்பு வராது. அந்த தகுதியை நாம் வளர்த்தி கொள்ள முடியுமா? நாமளாகவே வளர்த்தி கொள்ள முடியாது, தேவன் அதை நமக்கு கொடுக்கும். ஏன்னா அழகா சொல்ல, இவர் அப்போஸ்தலன், இவர் அதிகமாக படித்தவர், பெரிய ஒரு கல்விமான்ட்டு கமாலியல் பாதத்தருகே உட்கார்ந்து படித்தவர், வேத பிரமாணத்தை நன்கு அறிந்தவர், பக்தி வைராகியத்தின்படி எல்லாவற்றிலும் அவர் சரியாக இருந்திருக்கார். அந்த பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் படித்தோம்னா அவர் ஒவ்வொன்றும் பட்டியல் போடுவார். அதெல்லாம் அவருக்கு எப்படி வந்தது? அழகாக சொல்லுவார், எங்களாலே எந்த தகுதியும் வரல, எங்களுக்குரிய தகுதி தேவனால் வந்தது.
அப்போது தகுதியானவர்களை தேவன் அவருடைய பணியில் ஏற்படுத்துகிறார். முதல் பகுதி. ரெண்டாவது, தகுதிகள் நமக்கு யார் கொடுக்கணும் அப்படின்னா தேவனிடத்துலேருந்து அந்த நன்மையான ஆசீர்வாதங்கள் வரணும். அப்படி வரும் பொழுது அவரே அந்த மனுஷனுக்கு உண்டான தகுதியை கொடுக்கிறார். சரி, இப்போ நம்ம படித்த அந்த பாடத்துடைய முதல் பகுதியில் அந்த தகுதியுள்ள பிள்ளைகளை நம்ம எங்கே கண்டுபிடிக்கிறது? தேவன் உலகத்தாருக்கு அந்த தகுதி தராரானா இல்லை. தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு, அவருக்கு பயந்து வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு பாருங்க. அவர் என்ன விரும்புகிறாரு, என்ன வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறாரு, என்ன நோக்கம் எனக்கு இருக்குது, அதை எல்லாவற்றையும் சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம் நாம் திருப்பி ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது கர்த்தர் யாருக்கு அவருடைய விருப்பத்தை போதிக்கிறாரு, அவருடைய வழிகளை கற்றுக் கொடுக்கிறாரு. 143 சங்கீதம் வசனம் 10, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செவ்வையான வழியிலே நடத்துவாராக. இந்த இருதயத்தோடு தேவனத்தில் கேட்குற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அவர் எனக்கு போதியும், செம்மையான வழியில நான் நடக்கணும், உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், தேவன் உமக்கு பிரியமானபடி உம்முடைய பணியில் நான் வந்து வேலை செய்யணும், உமக்கு பிரியமானபடி சபையில் நான் இருக்கணும், சபைக்குரிய வேலைகளை செய்யணும், இதை தகுதி எனக்கு கொடுங்க. இந்த தகுதி நம்ம கேட்கும்போது அவர் என்ன செய்யார்? இப்போ 32வது சங்கீத வசனம் 8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர் போதியுங்கள் என்று கேட்குற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு? நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறார், ஆலோசனை சொல்லுகிறாரு, புத்தி சொல்லுகிறாரு. சரின்னு அவர் என்ன செய்யப்பார்? 25வது சங்கீதம் 25ஆம் சங்கீதம் வசனம் 12, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். உள்ள ஒரு நோக்கத்தை வைத்திருக்கார், ஒரு கண்டிஷன், ஒரு நிபந்தனை இருக்கிறது. என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் யாரோ இவர் தான் அப்படின்ட்டு இல்லை, யார் கர்த்தருக்கு பயந்துருக்கிறாங்களோ இப்போ அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். தான் என்ன விரும்புகிறாரு, தன்னுடைய நோக்கம் என்ன, மக்களுக்காக அவர் வைத்திருக்கிற நோக்கம் என்ன, மக்களுக்காக தான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுவதற்கு ஒருவரை கொண்டு வந்து நியமிக்கிறாருன்னா அந்த மனுஷன் யாரு? முதல்ல அவருக்கு பயந்துருக்கும். உலகத்தார் அவருக்கு பயப்படுறாங்களான்னா இல்லை. அதனால அவங்களுக்கு சத்தியம் சொல்லும்போது சில நேரத்தில் ஏதோ புதுசாக இருக்குது அப்படிமா. சரி, விசுவாசி நம்மளை ஏற்படுத்திடுவாரா? தேவன் ஒரு மனுஷனுக்கு தகுதி தரார். அந்த தகுதி யாருக்கு தரார்னா அவருக்கு பிரியமானதை செய்யணுங்கிற விருப்பத்தோடு ஜெபிக்கிற, விருப்பத்தோடு அவருக்கு பயந்திருக்கிற, அவர் விருப்பப்படி நீதி செய்கிற மனுஷனாக இருந்தால் அவங்களே உகந்தவர்கள். அந்த மக்களை தேவன் என்ன செய்வார்? தகுதி உள்ளவங்களாக மாற்றுவார். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனாங்க. விடுதலை அடைந்து வந்த வழியில் வந்து அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் வந்து தீர்க்கக்கூடிய அந்த வேலையை வந்து மோசே வந்து உட்கார்ந்து அந்த வேலை செய்வார். ஒரே நபர் எது வரைக்கும் செய்வார்? யாத்ரா புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13, மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். ஜனங்கள் நியாயத்தை கேட்கறதுக்கு, நியாயம் விசாரிக்கிறதுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் மட்டும் ஜனங்கள் மோசேக்கு முன்பாக உட்கார்ந்துருப்பாங்க. சரி, ஒரே நபர் விசாரிக்க நேரம் ஆகுமா ஆகாதுங்களா? காலையிலேருந்து வர்றாரு, பொழுதாகும், வேலை செய்ய முடியாது, சரியான நேரம் வந்து அவங்களுக்கு ஒதுக்கப்படாமல் கூட போகலாம். சரி, இது எல்லாம் நடக்குது. ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்க வேண்டியது என்ன என்றார். அவங்க மாமா கேட்குறாரு. ஜனங்க எல்லாம் வந்து காலையிலேருந்து பொழுது வரைக்கும் உட்கார்ந்து நியாயம் விசாரிக்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, நான் பார்க்குறேன். நீங்கள் ஒரே ஆள் மட்டும் இப்படி உட்கார்ந்து ஜனங்களை காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் ஏன் இப்படி நிற்கணும், ஏன் இப்படி நின்று நியாயம் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க? ஒரே ஆள் ஏன் இந்த வேலை செய்கிறீங்க பாருங்கள். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் இடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் இடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள் வழக்கை தீர்த்து தேவ கட்டளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றார். அப்போ அந்த நியாயம் விசாரிக்கிறது ஏதோ தனக்கு தெரிஞ்சது, தனக்கு பிடிச்சவங்கள் அல்ல. தேவனுடைய கட்டளை என்ன, சத்தியம் என்ன, பிரமாணம் என்ன, அதை சொல்லி நியாயத்தை சொல்லி முடிப்பார். அடுத்தது, அதுக்கு மோசே மாமன், நீர் செய்கிற காரியம் நல்லதல்ல. எது நல்லது இல்லைங்கிறாரு? கட்டளைகளை சொல்கிறது நல்லது இல்லைங்கிறாரா? பிரமாணங்களை சொல்லுவது நல்லது இல்லைங்கிறாரா? அப்படி இல்லை. ஒரே ஆள் காலை தொடங்கி சாயங்காலம் மட்டும் செய்துட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த வேலை தான் சரியில்லைங்கிறார். எப்படி?
பாருங்க, நீரும் உம்மோடு இருக்கிற ஜனங்களும் தோய்ந்து போவீர்கள், இது உமக்கு மிகவும் பாரமான காரியம், நீர் ஒருவராய் அதை செய்ய உம்மால் கூடாது. ஒரே ஆள் காலையிலேருந்து நியாயத்தை விசாரிக்கிறார். மக்கள் பிரச்சனை, ஒருத்தர் வந்தார், பிரச்சனை சொல்லிட்டு பிரச்சனை தீர்ந்து போயிட்டார். தீர்ப்பு சொல்லக்கூடிய மனிதர் என்ன செய்வார்? ஒரே ஆள் காலையிலேருந்து பேசுனா எப்படி ஆகும்? டயர்டாகும். இப்போ நான் ஒரே ஆள் பிரசங்கம் பண்ணுறேன், ஒரே ஆள் கட்டுரை வந்து ஒரே ஆள் எல்லாத்தையும் செஞ்சா, இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் அதே வேலை செஞ்சீங்கன்னா ஆளை முடிச்சுட்டு போகும்போது கொஞ்சம் சோர்வாகும். ஏன் எப்படி சோர்வாக நினைக்கலாம்? பேசும் பொழுது மூளை வேலை செய்யுது. உடல் உழைப்பை விட மூளைக்கு வேலை செய்யும் பொழுது அதிகமாக சோர்வாகும். இப்போ மோசே அதான் செய்கிறார். இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன். பாருங்க, ஒரு ஆலோசனை சொல்கிறார். கட்டளை இல்லை, நான் சொல்கிறது செய்யன்னு சொல்லலை. அது என்னன்னா, தேவனும் மோடு கூட இருப்பார், நீர் தேவ சந்நிதியில் ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவைகளை தேவனத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஒரு யோசனை சொல்கிறேன். அது என்னன்னா, முக்கியமானது தேவனுக்கு பிரியமானதோ அதை நீங்கள் செய்யுங்க. சில காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கிறார். ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் வசனம் 21 தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்களும் பொருளாசை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். நல்லா கவனிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள். அந்த ஜனங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் நியாயந்திருக்கும். ஒரே நபர் செஞ்சுட்டு இருக்கார், பொழுதுக்கு செஞ்சால் சோர்வாகும். அதனால் நீங்கள் இதை ஒருத்தராக செய்யாது, ஆட்களை பிரித்து வைங்க. நல்ல யோசனை. அது 1000 பேர் பாருங்கள், 1000 பேருக்கு ஒரு அதிபதி, 100 பேருக்கு 50க்கு 10 பேருக்கு ஒருத்தர் நியமிச்சிருங்க. பெரிய பெரிய பிரச்சனைகளை அவங்ககிட்ட வரட்டு, நீங்கள் கொண்டு போய் தீர்த்துருங்க. சரி, இப்போ இதில் அந்த மக்களை நியமிக்கிறது எங்கேருந்து நியமிக்கிறாரு பாருங்கள். அந்த வார்த்தை ஜனங்கள் எல்லாருக்குள்ளும், அந்த வார்த்தைகள் எல்லாருக்குள்ளும்னா உலகத்தாருக்குள்ள, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள. இப்போ அந்த ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற மக்களை பாருங்கள், அவர்கள் எப்பொழுது ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவை உம்மிடத்தில் கொண்டு வரட்டும், சிறிய காரியங்கள் தாங்களே தீர்க்கட்டும், இப்படி அவர்கள் உம்மோடு கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாய் இருக்கும். இப்போ இந்த வேலை பகிர்ந்து பிரித்து வேலை செய்கிறது நல்ல யோசனை, நல்ல காரியம். சோர்வு இல்லாமல் வேலை செய்யலாம். அந்த வேலையெல்லாம் செய்வதற்கு தேவன் தான் தகுதி தராங்க. அந்த தகுதி பாருங்கள் 21 அந்த மக்கள் தேவனுக்கு பயந்தவங்களாக இருக்கணும், உண்மையுள்ளவங்க, பொருளாசை இருக்கக்கூடாது. பாருங்கள், அந்த நல்ல அழகாக சொல்லுவார். நியாயம் விசாரிக்கும் போது பொருள் ஆசை, பணத்தை காமிச்சு என் பக்கம் நியாயத்தை சொல்லுன்னு ஏமாற்ற வாய்ப்பு. பண ஆசை இல்லாமல் பொருளாசை இல்லாமல் இருந்தால் நீதியாக நியாயமாக பதில் சொல்லுவார். அப்போ இந்த தகுதிகளை தேவன் தான் தரார். அப்போ தேவன் யாருக்கு தராரு? அந்த ஜனங்களுக்குள்ளாகவே இருக்கிற இந்த பக்தியுள்ள மக்களை கண்டுபிடிக்க சொல்கிறார். இது யார் கண்டுபிடிக்கிறது? மற்ற ஜனங்கள். மற்ற ஜனங்கள் யாரை கண்டுபிடிக்கிறது? யாருக்கு இது இருக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாதான். இவர் ஆராய்ச்சிக்கே வரமாட்டார். இவர் நான் பார்த்து பல வருஷங்களாச்சுங்க, பல மாதங்களாச்சு, இவருக்கு எப்படி இந்த தகுதி இருக்குன்னு எனக்கு தெரியல, சொல்ல மாட்டேன், அமைதியாகிடும். யாரும் சொல்லவே முடியாது. அதை தொடர்ந்து நம்ம ஒருத்தரை பார்த்துட்டே இருந்தால் அந்த வார்த்தை சொன்னவொன்னே உடனே சொல்ல முடியும். பாருங்கள், இவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குதுங்க. எப்படி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா தினந்தோறும் நம்ம அவரை பார்க்குறோம். இவருக்கு இந்த தகுதி இருக்குது, இவர் இந்த வேலை செய்வதற்கு ஒரு பொருத்தமான மனிதர். பிரியமானே, இந்த வேலையை அழகாக முடிக்கிறாங்க. பாரு, இந்த பிரகாரமாக நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிட்டதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம். பொழுதுக்கு நின்று கால் வழியாக உட்காந்து நின்று வேலை முடிஞ்சது, இப்போ நடந்து போங்கண்ணா முடியாது. நியாயம் விசாரிக்கிறதுக்கே நம்ம பொழுதுக்கு உட்காந்துருக்குறோம், பொழுதுக்கு நிற்கிறோம், அடுத்த வேலை செய்ய முடியாது. இப்போ சீக்கிரமாக அந்த வேலை முடிஞ்சதுன்னா 1 மணி நேரத்தில் முடிஞ்சதுன்னா மீதி இருக்கிற நேரத்தில் பிரயாணம் பட்டு போகலாம். ஏன்னா இவங்க காலம் தேசத்துக்கு போகணும். போக வழியில் ஒரே இடத்துல பல நாட்கள் இருந்தால் சீக்கிரம் போக முடியாது. அப்போது தேவனுடைய பிள்ளைகள் நாம் சபையில் வளர்ச்சி பெறணும். அந்த வளர்ச்சி பெறுவதற்கு சபையால் ஒவ்வொருத்தரும் இணைந்து வேலை செஞ்சாதான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருடைய பங்களிப்பை நம்ம கண்ணு முன்னாடி காணும். நான் வந்தாலே என்னை இன்னொருத்தர் பார்க்குறாங்க, இன்னொரு வந்தால் என்னையும் பார்க்குறாங்க, நம்ம ஒருவருக்கொருவர் பார்க்குறோம். இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது தான் தேவன் நமக்கு இந்த மனிதனை குறித்து, இந்த சகோதரனை குறித்து, இந்த சகோதரனை குறித்து நமக்கு அந்த கிரியின் மூலியமாக கண்டுபிடிக்க முடியும். அவனுடைய கிரியினாலே, நீங்கள் மனுஷனுடைய கிரியினாலே அவங்க யாருங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும்னு மத்தியிலையும் சொல்கிறார். மரம் நல்லதாக கெட்டதான்னு கனினாலே அறிய முடியும். அப்போ நம்ம யாரையுமே பார்க்கல, யாரையுமே சந்திக்கல, அங்கெங்கே இருந்துக்கிறோம், நம்ம எதையுமே செய்யவே முடியாது. அதான் நடக்கு, கூட்டம் நடக்கு, சம்பவங்கள் நடக்கு, அதுதான் இருக்குது.
ஒரு முன்னேற்ற உயர்ந்த நிலைக்கு வராது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய காரியங்களை வந்து நம்ம தீர்க்க நல்ல வாய்ப்பு, கண்காணிப்பு செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு. தேவனுக்கு பயந்து அவர் தாம் தெரிந்து கொள்ளக்கூடிய மனுஷனுக்கு தாம் விரும்புகிற அந்த வழி போதிக்கிறாரே. தேவன் விரும்புகிற அந்த போதனை நமக்கு, அவர் விரும்புகிற அந்த வழி ஆலோசனை அவர் நமக்கு போதிக்கணும்னு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உயர்ந்த இடத்துல இருக்கிறவர் வந்து நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன்னு யாராவது வருவாங்களா? யாரும் நம்மளை தேடி வரமாட்டாங்க. யோசிப்பாங்க, இவங்களுக்கு போய் நம்ம சொல்றதா நினைப்பாங்க. தேவன் உயர்ந்தவர், நமக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார். அவருடைய வேலை செய்து நம்ம தகுதி உள்ளவங்களாக மாற்றுறார். அதில் நம்ம என்ன செய்யப்போம்? எனக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பை, அந்த தகுதியை நான் பயன்படுத்தி போகிறேன்னா, அந்த வாய்ப்பை தட்டி கழிக்க போகிறேன்னா, நம்மளே யோசிப்போம், நிதானிப்போம். தேவனுக்கு சுத்தமாக பிரியமானவர்களே, நமக்குரிய தகுதிகளை நாம் கொண்டு வர முடியாது, தேவன் தான் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரக்கூடிய தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம், பிரயாசப்படுவோம்.